ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து யூபிஎல் பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருந்தார், ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதனால் நம்ம இப்போ யூபிஎல்லை எடுத்துக்குவோம். யூபிஎல்லுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 565 இருக்குது. ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது. க்ரோத் வந்து லோவாக இருக்குது. வேல்யூவேஷன் ஹையாக இருக்குது. பெர்ஃபார்மன்சஸ் லோவாக இருக்குது. இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி, மாடரேட் ரிஸ்க். இவங்களுடைய பிஇ ரேஷியோ வந்து 11.82 இருக்குது. அதே இதை செக்டார் பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா 25.05 இருக்குது. பிபி ரேஷியோ வந்து 1.19 இருக்குது. செக்டார் பிபி ரேஷியோ வந்து 3.30 இருக்குது. இப்போ செக்டார் பிபியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் பேரலாக இவங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபோர்காஸ்டிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 72% ஆஃப் அனாலிசிஸ்ட் வந்து பை ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கொடுத்துருக்குறாங்கங்கிறதுக்காக நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்துட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸில் எங்கே டைரக்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வாங்கினா போதும். ஹோல்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்கு, இப்போ வந்து செப்டம்பருடைய ஹோல்டிங்ஸில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், எல்லாம் 40%, 42%க்கு வச்சுருந்துட்டு இப்போ 37%க்கு குறைச்சிருக்கிறாங்க. திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வரும்போது வரும். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 32%, 32%ம் அன்பிளஜ்டாகவே தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியை முதல்ல வந்து கம்பெனியை புரிஞ்சுக்குவோம். கம்பெனியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த கம்பெனி வந்து அக்ரிகல்ச்சரலுக்கு ஒரு ஹாலிஸ்டிக் கம்பெனின்னு நம்ம சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஹாலிஸ்டிக் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தமாகுது? ஹாலிஸ்டிக் அக்ரிகல்ச்சரலோடைய ப்ரொடக்ஷன்ஸை நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை நம்ம வந்து க்ளீனாக வந்து ஒரு நம்ம ரீகலெக்ட் பண்ணினோம்னாலே இவங்களுடைய பிஸ்னஸ் எங்கே பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரமாக நான் இதை பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இந்த ஐடியாவை ஆல்ரெடி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முயற்சி எடுத்த காலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, குளோபல் லெவல்லையுமே இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய அட்வான்டேஜ். என்ன பிஸ்னஸ், ஒரு ஃபார்மர் வரான் அப்படின்னு சொன்னாக்க, சரி அவங்கள வரான்னு சொல்லக்கூடாது, ஃப்ளோவில் வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக அதே சீடு அதே மெத்தடாலஜியில் போகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய ரேட்டுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட் டிமாண்ட் ரேட்டுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூட்ரிஷ்னல் வேல்யூ நியூட்ரிஷ்னல் டிமாண்ட் ரேட்டுக்கும் அதை அப்படியே கொடுக்க முடியாது. ஏன்னா சாயில் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வித்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் அண்டு இது வந்து வேறு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கலாம். மோரோவர் இன்னைக்கு பாப்புலேஷன் வந்து பெருக பெருக என்ன ஆகும், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய இடத்துல மோர் ப்ரொடக்டிவாக வேணும், ஹையர் ப்ரொடக்ஷன்ஸும் வேணும், குவாலிட்டி ப்ரொடக்ஷன்ஸாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து கரெக்டாக எந்த கம்பெனி மேட்ச் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ அந்த மாதிரியான இடத்துல தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபார்மர்ஸை எடுத்த உடனே டார்கெட் பண்ணலை. இப்போ இங்கே பாருங்கள், ஃபுட் ப்ரொடியூசர்ஸையும் கன்சியூமர்ஸையும் முதல்ல அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இவங்களுடைய நீடு என்ன அப்படிங்கிறது. சூப்பர் மார்க்கெட்ஸ் யார்? இவங்க ஒரு இன்டர்மீடியேட்டர் சர்வீஸ். ஃபார்மர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க 2 பேரும் ஒரு கன்சியூமர்ஸ். இவங்க தான் எண்ட் யூசர்ஸ்.
இதுல வந்து ஒரு இன்டர்மீடியேட்டட் சர்வீஸ் இவங்க 2 பேரும் பண்ணினாலும், இவங்க ஒரு புரொடெக்ஷன் ப்ராசஸ் பண்றாங்க. இவங்க கன்சியூம் பண்றாங்க. இந்த இது வந்து பியூர் இன்டர்மீடியேட்டட் சர்வீசஸ். ஸோ, இப்ப இதுதான் இந்த இடத்துல இருக்கு. இப்ப இதையவே இன்னும் ஒரு வேற மாரி பண்ணிக்கலாம். ஃபார்மர்ஸ் ஆர் த ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ் ஆர் த இன்டர்மீடியேட்டர்ஸ், கன்சியூமர்ஸ் ஆர் த எண்ட் யூசர்ஸ். இப்படி நம்ம இந்த பிசினஸ் மாடல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இங்க என்ன ஆறுது? வாட் இஸ் த சிட்யூவேஷன்? என்ன சிட்யூவேஷன் கன்சியூமர் எண்ட்ல இருக்கு? என்ன சிட்யூவேஷன் ப்ரொடியூசர் எண்ட்ல இருக்கு? இப்ப நம்மளோட பொறுத்தவரைக்கும் குளோபல் லெவல்ல பாப்புலேஷன் குரோத் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதனால அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வந்து ரெட்யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்தியா மாதிரியான கம்பெனில இன்னும் அமெரிக்கா மாரியான கம்பெனில அவங்க லேண்ட யூஸே பண்ணல. இன்னும் அன்ப்ரொடெக்டிவ் லேண்ட் வந்து டியூ டூ அ இது வெதர் கண்டிஷன்னால ஒரு பக்கம் பனியா பொழிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் பாலைவனமா இருக்கும். இதெல்லாம் அன்ப்ரொடெக்டிவ் லேண்டா இருக்கும். இப்படி சமவெளியில இருக்கக்கூடிய லேண்ட், புரொடெக்டிவ் லேண்ட் அத நன்சை. நன்சை அ ங்கிறது வந்து எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ, இப்ப இது குறையுது. அப்படி குறையும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, குறைச்சு ப்ராசஸ்ல, குறைச்சு காலத்துல அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் குறையாம இவங்க வந்து ஃபுட் கிரெயின்ஸ வந்து மோரா எடுக்கணும். நெறைய எடுக்கணும். இதுதான் இவங்களுடைய பிசினஸ் மாடல். இப்ப இதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்களேன். இந்த யுபிஎல்லோட பிசினஸ் மாடல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ தூரம் ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அவ்வளோத்துக்கும் தனித்தனியா சப்சிடியரி கம்பெனி கொண்டு வந்துட்டாங்க. கிராப் புரொடெக்ஷன், சீடுலேருந்து ஆரம்பிக்குது. இந்த சீட குடுக்குறது அவாந்தா இந்த இருக்குல்ல, அவாந்தான்னு ஒரு கம்பெனி. இது லிஸ்ட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். அவாந்தா நான் நெறைய பார்த்த மாரி இருக்கு. லிஸ்ட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப இந்த சீடு புரொடக்ஷன், கார்ப் புரொடக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கேமேன் இங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் யுபிஎல் சாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்கிறாங்க. இது போக இவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட எத்தன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பேட்டர்ன்ஸ் பார்க்குறது பேட்டர்ன்ஸ் பாருங்க. எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு ஃபீல்டுலயும் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப ஆர்&டி எவ்வளோ தூரம் பயங்கரமா அக்ரெசிவா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் பார்ப்போம். இப்ப இவங்களுடைய ஹாலிஸ்டிக் வேல்யூ எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான சேர்மன்ஸ் வந்து அவர் குடுத்திருக்கிறாரு. கீழ இருந்து மேல வரைக்கும் கொண்டு போயிட்டு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் வரைக்கும் அவங்க சேர்மன்ஸ்ல வந்து பேசியிருக்கிறாங்க. இப்ப அ ஒரு குறைச்சு லேண்டுல நல்ல நியூட்ரிஷன் வேல்யூவா மோர் ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நார்மலா கன்வென்ஷனல் மெத்தட்ல போறத காட்டிலும் கூட கிடைக்கும். அப்ப அவங்களும் ரிச் ஆகுறாங்க. அதாவது வந்து வின் வின் ஸ்ட்ராட்டஜி. இந்த இந்த பிசினஸ் மாடல் வந்து நான் எப்படி பெர்சீவ் பண்றேன்னா, வின் வின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் பெர்சீவ் பண்றேன். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த கம்பெனி வந்து பிசினஸ் மாடல் அமைச்சு போட்டிருக்கிறாங்க. வேற யாரும் இருக்காங்களான்னு தெரியாது. யுபிஎல் அந்த அந்த நம்மளுடைய அந்த சப்ஸ்கிரைபர் நண்பருக்கு வந்து நமக்கு ரொம்ப நன்றி. இந்த மாரியான ஒரு கம்பெனிய நல்லா அனலைஸ் பண்றதுக்காக. நான் யுபிஎல் அனலைஸ் பண்ணணும்னு தான் வச்சிருந்தேன். பட் எனக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகாததுனால நான் பண்ணல. அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பிசினஸ் மாடல என்னால படிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தது. நானா போயிருந்தா படிச்சிருக்க மாட்டேன். நண்பருடைய மெசேஜ்னால தான் படிச்சேன். அந்த நண்பருக்கு ஒரு நன்றி. அந்த அளவுக்கு இவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. எக்கோ கவர்மெண்ட். அதாவது அந்த அக்ரிகல்ச்சரல் எக்கோ சிஸ்டத்த வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அந்த எக்கோ சிஸ்டத்துல வந்து லாஸ்ட் ஃபேஸ் அந்த இது வந்து கேட்டல் ஃபீல்டு அந்த இதுக்குள்ளலாம் அவங்க வரல. கேட்டல் ஃபீல்டுக்குள்ளலாம் வரல. இந்த சைடு மாத்திரமே வந்திருக்காங்க. கேட்டல் ஃபீல்ட வேற யாரும் பண்ணாங்கன்னா, இவங்க கிட்டேருந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க. அந்த அக்ரிகல்ச்சரல் எக்கோ சிஸ்டத்த சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அ மோரோவர் நம்மாழ்வாரோட கான்செப்ட்ட அப்படியே வந்து குளோபலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. இப்ப இவங்களுடைய இதுல வந்து பார்த்தோன்னா, இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. எவ்வளோ சப்சிடி கம்பெனி இருக்குன்னு பார்ப்போம். இங்க 2ல போனோம்னா தெரியும். எவ்வளோ தூரம் கம்பெனிஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ கம்பெனிஸ் இவங்களுக்கு கீழ ஆப்பரேட் ஆகுது. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியான ஒர்க் இருக்கு. யுபிஎல் லிமிடெட்ல இருந்து ஆரம்பிச்சு, இவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன் இதில இந்தியால குடுக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, கெமிக்கல் சொல்யூஷன்லேருந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, இது வந்து
இங்க வந்து 100% சப்சிடியரி கம்பெனி வந்து மொரீஷியஸ்ல இருக்கு யுபிஎல்ல. அதே மாரி யுபிஎல் கார்ப்பரேஷன் இங்க வந்திருக்கு. குளோபல் பிரசன்ஸ்ல வந்திருக்கு. அதர் குளோபல் பிசினஸ்க்குள்ள வந்திருக்கு. இதுக்கு இந்த கம்பெனியோடது இங்கேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேகேஆர்ன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. குளோபல் சீடுக்கு கொண்டு வந்துர்றாங்க. இவங்க தான் அவாந்தா என்டர்பிரைசஸ் வராங்க. இந்த ஃபீல்டுக்கோட புரொடெக்ஷனுக்கு உண்டான கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாமே இங்கேயும் வந்துருச்சு. இப்ப அவ்வளவும் அப்படியே ஒரு பயிர உற்பத்தி பண்ணி, அந்த பயிர அறுவடை செய்யறது வரைக்கும் இவங்கள்ட்ட இருக்கு. அதோட வேஸ்ட் டிஸ்போஸ் வந்து கேட்டல் ஃபீல்டு இவங்கள்ட்ட இல்ல. ஸோ, அப்ப அந்த எக்கோ சிஸ்டத்துல கேட்டல் ஃபீல்டு இல்ல. இந்த சைடு ஆரம்பிச்சு அந்த சைடு வரைக்கும் இருக்கு. அதே சமயத்துல ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேண்ட் இவங்க கிட்ட இல்ல. சரிதானுங்களா? அப்ப 2 எட்ஜ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேண்ட் இவங்க கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் த வேஸ்ட் அதுவும் இவங்க கிட்ட இல்ல. இந்த 2த்துலயும் இல்லாம இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய புரொடெக்ஷன்ல இருந்து ப்ராசஸ் வரைக்கும் இவங்க கையில இருக்கு. ஸோ சேல்ஸ் வரைக்கும், ஈல்டு வரைக்கும் இவங்க கையில இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய பிசினஸ்ல இருந்து. சூப்பர் மாடல் இந்த சைடு அப்ப இவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாருங்க. லேண்ட் பிரிப்பரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி இவங்களோட வேஸ்ட் டிஸ்போசஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது கூடிய சீக்கிரத்தில இவங்க இதே ட்ரெண்டுல இதுல கொண்டு வந்துட்டாங்கன்னா, பிசினஸ் டைவர்சிஃபிகேஷன்ஸ் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப இந்த இந்த ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் வைக்கோல் இந்த மாரியான வேஸ்ட் வருது பார்த்தீங்களா, அத மாத்திரமே ஒரு தனியா பயிரா போட்டு பசுமாடுக்கெல்லாம் குடுத்தா, பால் மாடு வந்து தனியா வந்து அது போகும். அதுக்கான ரிசர்ச் ஆல்ரெடி நெறைய இடத்துல இருக்கு. வேற கண்ட்ரீஸ்லலாம் நான் பார்த்துருக்கிறேன் இருக்கு. ஸோ, அப்ப அங்க எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அதே சமயத்துல ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, இங்க நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ், இந்த ஃபுட் புரொடியூசர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப இவங்க வந்து இவங்க புரொடியூஸ் பண்ணல. ஃபார்மர்ஸ் தான் அவங்க எடுக்குறாங்க ரிசோர்ஸஸ். இதுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணினாங்கன்னா, இந்த ப்ராசஸ இவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான அ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப தெளிவா தெரியுது. எந்த அளவுக்கு இவங்க பிசினஸ எடுத்துட்டு போப்போறாங்க, எவ்வளோ காலத்தில எடுத்துட்டு போப்போறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ, அப்ப இந்த அளவுக்கு அருமையான ஒரு பிசினஸ். இது எனக்கு படிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த பிசினஸோட நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ நம்ம பார்ப்போம். ஸோ, பிசினஸ் மாடல் சூப்பரா இருக்கு. சக்சஸிவ் மாடல், எவர்கிரீன் மாடல் அப்படித்தான் நம்ம கொண்டு போணும். இப்ப இந்த பிசினஸ் மாடல நம்ம வந்து அ ப இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ பார்க்கும்போது நம்மளுடைய அந்த கீ மெட்ரிக் சிஸ்டத்த பார்ப்போம். கரண்ட் பிரைஸ் 565ல இருக்கு. ஹை வந்து 780 வரைக்கும் போயிட்டு 522 வரை 522 லோல இருந்து 580 வரைக்கும் போயிருக்கு. இப்ப கரண்ட் புக் வேல்யூ 375 இருக்கு. எனக்கு இதுல ஒரு இது இருக்கு. 2, 3 சைட்ல 385 குடுத்துருக்குறாங்க. ஆனா, இவிங்க வந்து மாத்திரம் ரூ. 400 சொச்ச புக் வேல்யூ குடுத்துருக்குறாங்க. எனக்கு அ எது கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனா, மெஜாரிட்டிய நம்ம எடுத்துக்கிறோம். 385 தான் மெஜாரிட்டி. 384 சில்ற. இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 385ன்னு குடுத்துருக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 14% இருக்கு. அக்ரிகல்ச்சுரல்ல 14% எடுக்குறாங்கன்னாக்க, உண்மையிலேயே பயங்கரமா அது நல்லா வேலை செய்றாங்கன்னு தான் அர்த்தம். பயங்கரம் இல்ல. நல்லா வேலை செய்றாங்க. இன்னும் நெறைய ஈல்டு எடுக்க முடியும். ஆனா, நல்லா வேலை செய்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ரிசோர்ஸ் புரொவைடர் தான். அதனால இவங்கனால இன்னும் கொஞ்சம் புரொடக்ஷன்ஸ இன்கிரீஸ் பண்ணும்போது, அவங்க வந்து நல்லா எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அதே சமயத்தில இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. ஏன்னா, ஃபார்மர்ஸ்க்கு குடுத்துருவாங்க. ஃபார்மர்ஸ வந்து பேக்கப் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து நேச்சுரல் கலாமிட்டீஸ்ல ஏதாவது அதில ஈல்டு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க, அந்த எக்ஸ்பென்ஸ் அந்த லாஸ இவங்க பேர் பண்ற மாரி வரும். இன்சூரன்ஸ அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இப்ப கவர்ன்மென்ட் சைட்லேருந்து நமக்கு என்ன பண்றாங்க, இந்தியா கவர்ன்மென்ட்ல அ இவங்க வந்து கிசான் இன்சூரன்ஸ் தனியா குடுத்துடுறாங்க. அந்த இன்சூரன்ஸு. அதுக்கு வந்து இவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். அந்த கான்ட்ரிபியூஷன இவங்க பண்ணிட்டு, இவங்களுடைய டோட்டலா புரொடக்ஷன் ஆயி, சைக்கிள் ஆயி, ப்ராஃபிட் போயி, பில்ல செட்டில் பண்ணும்போது, இத கழிச்சுட்டு பில்ல செட் பண்ணிக்குவாங்க. நடுவுல வந்த லாஸஸ்னா இவங்க தான் அத ஏத்துக்கிட்டு, அத கவர் பண்ணி அ கவர்ன்மென்ட் குடுக்கக்கூடிய எய்டையும் வாங்கி குடுத்துருவாங்க. இவங்க சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, அந்த சப்போர்ட்டையும் பண்ணுவாங்கங்கிறது தான் என்னுடைய புரிதல்.
ரிட்டர்ன் ஆன் இது வந்து ஈக்விட்டி வந்து 13% நல்லா இருக்கு. ஆனா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் வந்து ரூ. 2 இருக்கு. அதே மாரி இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 35 இருக்கு. பிரைஸ் டூ புக் வந்து 1.47. இது இந்த சைட்ல இருக்கக்கூடியது. இவங்க எப்பப்பலாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். இப்ப இந்த மாதிரியான இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம பார்க்குறோம். ஒரு கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கன்சிஸ்டன்சி குடுக்கலாங்க. எங்கெங்கெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் குரோத் இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு. இப்ப 2012லிருந்து 2019, 20, 21, 22, 23 இதுவரைக்கும் பாருங்களேன். எங்கேயாவது குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே குறையல. 7,000 கோடி, 9,000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி, 14, 16, 17, 21, 35, 38, 46, 53 எங்கேயுமே குறையல. எல்லாம் அப் ட்ரெண்டா தான் இருக்கு. அப்ப இந்த பிசினஸ் அடுத்த வருஷம் இத காட்டிலும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல பார்த்துக்குவோம். ஸோ, இப்ப ரெவென்யூ எங்கேயுமே குறையல. ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சிய நம்ம படிச்சு பார்ப்போமே. 1.3 அத 1.3 1ன்னு வச்சுக்குவோமா? இல்ல 1.3ன்னு வச்சுக்குவோம். 1.3, 1.6, 2, 2.3, 2.3 இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 20,00,00,000 15,00,00,000 குறைஞ்சிருக்கு. இ அத பார்த்தோம். அந்த ஸ்லாப் பார்த்துக்குவோம். ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டீஸ்னால இவங்களுக்கு அது ப்ராஃபிட் கிடைக்காம போயிருக்கலாம். எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கு. அப்போ 2.9, 2.9, 3.4, 3.8, 6.7, 8.3, 9.5, 10.1 ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் பாருங்க எங்கேயுமே குறையல. கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த குரோத் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து ஜிக்ஸாக் இருக்கலாம். போன தடவ நீ 100% எடுத்த, இந்த தடவ வந்து 80% தான் எடுத்திருக்கிற. இது இருக்கலாம். ஆனா, கன்சிஸ்டன்ட்டா குரோத் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையுமே பெர்சன்டேஜ்லயே நம்ம பார்க்க முடியாது. எல்லாத்துலயும் நம்ம எப்ப பார்த்தாலும் பெர்சன்டேஜ்ல பார்க்க முடியாது. நம்ம குரோத் இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். குரோத் இருக்கு. போன வருஷம் எடுத்தத காட்டிலும் இந்த வருஷத்தோட குரோத் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். இப்ப பார்த்தீங்களா, இந்த இடத்துல 200 இது 2017ல வந்து பார்த்தீங்கன்னா, 18% குரோத் குடுத்துருக்காங்க. போன வருஷத்தோட குரோத்த கம்பேர் பண்ணும்போது. அவன் வந்து இப்போ அதுக்கு முந்தின வருஷம் என்ன ஆயிருக்கு? 17% ஏன் வந்துச்சு? இந்த இடத்துல ஒரு ஒரு ரூ. 15,00,00,000 கம்மியா எடுத்தான். அது வந்து ஒரு 2% காலி பண்ணியிருக்குன்னு வச்சுக்குவோம். வச்சு 3% காலி பண்ணியிருக்கு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்து குரோத்த காட்டிலும். இப்ப இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது இது 18%ல என்ன ஆச்சரியம் இருக்கு? இவன் தான் கிட்டத்தட்ட வந்து பாருங்க ரூ. 600,00,00,000 ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். அது பெருசா? எனக்கு 1% தான் கூடியிருக்குன்னு சொல்றது பெருசு. ரூ. 600,00,00,000 ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். சில விஷயங்கள காஸ்ட்டா பார்க்கணும். சில விஷயங்கள பெர்சன்டேஜ் பார்க்கணும். இப்ப இந்த புரிதல் பாருங்களேன். என்கிட்ட பேச வர்றவங்க, சில பேர்ட்ட நண்பர்கள் பேச வரும்போது நான் புரிய வைப்பேன். "சார் நான் வந்து 30% ப்ராஃபிட் எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அ இதுல 30%ங்கிறதுல எக்ஸாக்ட்டா ஆனா இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வந்தது உண்ம. அப்ப நான் சொல்வேன், "அப்பா உனக்கு இந்த மாசத்தோட தேவை என்னப்பான்னேன்?" 15,000 நீ ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 30,000 30% எடுத்துட்ட. இது உனக்கு போதுமானதா இருக்காப்பா? அப்படின்னு கேட்டேன். "இல்ல சார், அது ஒண்ணும் பிரச்சனை எனக்கு இது வந்து ஒரு 7,000 8,000 கவர் ஆயிருக்குன்னேன்." அப்ப பாக்கி 7,000 8,000 உனக்கு தேவைப்படுதுல்ல 15,000க்கு? ஆமா. அப்ப நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 30% எடுத்தேங்கிறது உண்மையா? இல்ல உன் தேவை பூர்த்தியானதுங்கிறது உண்மையா? எது வந்து உனக்கு சந்தோஷம்? தேவை பூர்த்தி அதனால எல்லாத்தையும் பெர்சன்டேஜா பார்க்காத. நீ முதல்ல உன் தேவைய கவர் பண்ணிக்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேல தேவைக்கு மேல போறத நீ பெர்சன்டேஜ்ல ஏத்துக்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னுடைய அனுபவம். இது சில பேத்துக்கு உடன்பாடு இருக்கலாம். சில பேத்துக்கு முரண்பாடு இருக்கலாம். அத பத்தி எனக்கு நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. ஆனா என்னோடது அடிப்படை தேவை ரூ. 20,000 உனக்கு தேவையா? ரூ. 20,000 எடுத்துரு. 21,000க்கு மேல வர்றதுல நீ என்ன வேணாலும் பெர்சன்டேஜ் போட்டுக்க. இப்படித்தான் நான் பார்ப்பேன். அப்ப இவன் பாருங்களேன் ரூ. 600,00,00,000 ப்ராஃபிட் எடுத்துட்டு,
1% தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2% கூடியிருக்கு. திடீர்னு ஒரு 3% கம்மியா இருக்குங்கிறான். எங்க 2019ல 3% கம்மியா இருக்குங்கிறான். நீங்களும் வேணாலும் இந்த ஸ்க்ரீன்ஸ் இத வந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல நல்லா தெரியுது. பாருங்க. 2019ல பாருங்க 3% கம்மியா இருக்குன்றான். சரி 3% கம்மியா இருக்கு ஓகே. ஆனா எவ்வளோடா கூடியிருக்கு? ரூ. 400,00,00,000 கூட்டியிருக்கிறானே! ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லயே. அதுக்கப்புறம் பாருங்க 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரி. அ அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டபுள் ரூ. 3000,00,00,000 வந்திருக்கு. 2% தான் இது காட்டிக்கிட்டு இருக்கு. அத காட்டிலும் ஒரு காமெடி பாருங்க. 21, 22 கம்பேர் பண்ணி பார்ப்போம். 2021, 22ல இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 1% கம்மின்னு போட்டான். எதுல? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 1% கம்மி. ஆனா வந்திருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா, ரூ. 1200,00,00,000 ப்ராஃபிட்ல வந்து கூட. ரூ. 1200,00,00,000 கூட. ஆனா பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது கம்மி. அவன் அவனோட தேவைய முதல்ல பார்க்கணும். அந்த மாரி நம்ம இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2% கம்மி. இவன் கிட்டத்தட்ட ரூ. 600,00,00,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். இப்ப இந்த சைக்கிள் ரிவர்ஸ் ஆகுற மாரி இருக்க. எங்கேயோ ரூ. 600,00,00,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். அதுக்கப்புறம் இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போமா? இங்க பாருங்களேன். இது இது கூட ரூ. 400,00,00,000 தான். இங்க பாருங்களேன். 2016, 17 ரூ. 600,00,00,000. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து 2% கம்மி. அப்படியே பாருங்க. 2015, 2016, 2017 இந்த 3 வருஷத்த எடுத்து பாருங்க. ஏன் 4 வருஷத்த கூட எடுத்துக்கங்க. 19%, 20%, 17%, 18%. அதுக்கப்புறம் 20%, 17%. இப்ப இந்த 17 வரைக்கும் இந்த 17 2016 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ணியிருக்கான் 19%, 20%, 17% 2% குறைஞ்சு போச்சா? அதே மாரி இங்க வருதா 21% சரி 22%, 21%, 19%. இந்த இடத்துல அவன் 1% ஏறி இருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். இந்த இது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். இப்ப இதிலிருந்து இவன் 3% குறைஞ்சான். அ 3% குறைஞ்சானா, அதுக்கப்புறம் ரூ. 600,00,00,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான் பாருங்க. இந்த ஃபிகர் 16க்கும் 17க்கும். அது 1% கூடியிருக்கு. அப்ப இவன் இந்த தடவ 20% ப்ராஃபிட் எடுப்பானா? இது யூகம். இது சைக்கிள் ரிப்பீட்டுன்னு தான் நான் சொல்றேனே தவிர்த்து, அவன் எடுப்பான், எடுக்கலைன்னு நான் சொல்லல. பிசினஸ் சைக்கிள் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறோம். இத உடைச்சு அவன் கீழ இறங்கி நான் ஆரிஜின்லேருந்து வரேன்னு சொன்னான்னா, அதுவும் பிசினஸ் சைக்கிள் தான். 0லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னா, அதுவும் பிசினஸ் சைக்கிள் தான். நான் அந்த இதுக்குள்ள வரல. இந்த இடத்துல இந்த இயரோட பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் பேசுறேன். பட் இது நடக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்ல. இப்ப இவனுடைய நெட் ப்ராஃபிட்டையும் எடுத்து பாருங்களேன். கன்டினியூஸா இதே மாரி படிப்போம். 500, 700, 900, 1100, 900 இங்க ஸ்லக் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டிருந்து படிப்போம். இங்க குறையுது. அதுக்கப்புறம் குறையல. இங்க தான் போன வருஷம் தான் குறைஞ்சிருக்கு. அப்ப பிசினஸ் ரெவென்யூலயும் சரி, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லயும் சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நெட் ப்ராஃபிட்ல தான் குறையுது. நெட் ப்ராஃபிட்ல ஏன் குறையுது? நெட் ப்ராஃபிட்ல ஏன் குறையுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இவன் பாட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்ட ஓப்பன் பண்ணி, பைசாவுக்கு அங்க டைவர்ட் பண்ணி, ரிசர்வ்ஸ இன்கிரீஸ் பண்ணி, டாக்ஸ் எவனாவது ஒருத்தன் கூட்டியிருந்து அந்த டாக்ஸ் இவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ண முடியாம போக, அந்த மாரி ஏதாவது வந்து, அதுக்கப்புறம் நேச்சுரல் இது வந்து இங்க வரும்போது அ புது கடன் வாங்கி, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கூடி, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ, இப்ப நெட் ப்ராஃபிட்ல அவன் வந்து அந்த கிடைச்ச அ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸு. அதுக்கு உண்டான கிடைச்ச ஃபண்ட கொண்டு போய் எங்க டைவர்ட் பண்ணியிருக்கிறான். அப்டின்னா, அப்ப வந்து அந்த வருஷம் புது பிளான்ட் வாங்க போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், ஆர்&டி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னான்னா, இங்க நெட் ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ, இப்ப அந்த இடத்துல ஏன் கம்மியாகுதுங்கிறத நம்ம பார்த்தா போதும். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம்னாக்க, இந்த 2 வருஷமா ஏன் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கு? கிட்டத்தட்ட 2ம் ஈக்குவலாவே இருக்கு பாருங்க. 20,00,00,000 தான் வித்தியாசம். ஏன் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்த்தா போதும். ரொம்ப பெருசா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்ல. இப்ப இவனோட இபிஎஸ் குரோத்தும் வந்து பாருங்க, இந்த 2 வருஷத்துல அப்படியே ஸ்டாண்டா மாறியிருக்கு. பொதுவா நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம். எந்த டயத்துல வந்து ரெவென்யூ வந்து 2ம் அப்படியே ஈக்குவலா
ஸ்டேபிளா இருக்கோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒண்ணு இது அவங்களுடைய பிசினஸ் வந்து கீழ விழுந்து மேல அலைன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, இவங்களுடைய இந்த பர்ட்டிகுலர் மாடல் வந்து சேச்சுரேஷன் ஆயிருச்சு. இப்ப நியூ மாடல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும். இல்லாட்டி பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு போயிருக்கணும். இவன் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த 2023ல. அப்ப 24ல அது நடக்குதாங்கிறத நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ல தான் பார்க்கணும். இப்ப குவார்ட்டர்லி ரிசல்ட்ட நம்ம பார்த்துருவோம். டிடிஎம்ம வச்சு இப்போ கம்பேர் பண்ண வேண்டாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இத காட்டிலும் கூடுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? இல்லையான்னு பார்த்தா போதும். ஏன்னா டிடிஎம் இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது. இப்ப குவார்ட்டர்லி ரிசல்ட் போன தடவை காட்டிலும் கம்மி. டிடிஎம்ம கவர் பண்ணிட்டாங்கிறதுக்காக ஷேர்லாம் கூட்ட போறதில்ல. இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, போன தடவ ரூ. 53,000 எடுத்திருக்கிறான்னா, இந்த தடவ நமக்கு வந்து இந்த 2 குவார்ட்டர்ல மாத்திரம் இந்த ரூ. 53,000 பாதியாவாவது வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ரூ. 18,000 வந்திருக்கு 2. 3வது குவார்ட்டர்ல என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். 2 குவார்ட்டர்ல சேர்த்து இங்கிட்டு ஒரு 9, இங்கிட்டு ஒரு 10, ரூ. 19,000 வந்திருக்கு. அப்ப ரூ. 38,000 கவர் பண்றான். அப்ப டிடிஎம்ல என்ன இருக்கோ அதத்தான் அவன் கவர் பண்றானான்னாக்க, டிடிஎம் இது இது வந்து 18,000 ஆமா. டிடிஎம்ல இருக்கிறத கவர் பண்றதுக்கான ஒரு 50% கூட இங்க வரல. அப்ப 3 குவார்ட்டரோடைய ரிசல்ட் என்ன வருதுங்கிறத பார்க்கணும். 3 குவார்ட்டர் இத காட்டிலும் பீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். இப்ப போன தடவ டிசம்பர்லாம் பாருங்க, இத காட்டிலும் இது பீட் பண்ணியிருக்கிறான். அப்ப இத காட்டிலும் இத பீட் பண்ணி கொண்டு வந்தான்னாக்க சூப்பரா இருக்கும். நம்ம 3 குவார்ட்டர் ரிசல்ட்ட வச்சு ஓரளவுக்கு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயே வரலைன்னா, இங்க மாத்திரம் என்ன வரவா போகுது? அதனால பிரச்சனை இல்ல. இப்ப பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ரிசர்வ்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போன தடவ ரிசர்வ்ஸ் வந்து மார்ச் மாசம் ரூ. 29,000 இருக்கிற ரிசர்ச் செப்டம்பர் மாசம் ரூ. 28,000 மாறியிருக்கு. என்ன நடந்திருக்கு தெரியல. அதே மாரி பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரூ. 23,000 இருந்த பாரோயிங்ஸ் ரூ. 34,000 ஆயிருக்கு. இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிக்ஸட் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கான்னா, பிக்ஸட் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ரூ. 2,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் இவன் எப்படி செலவு பண்றாங்கிறதுல நமக்கு வந்து ஒரு பெரிய அ அ உள்ள நுழைஞ்சு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இவன் எப்படி செலவு பண்றான்? ஏன் இவ்வளோ நாள் கரெக்ட்டா தானே வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது? இங்க பாருங்களேன், 29 இந்த 2019 ஆண்டு 20ல 29, 29 திருப்பி 24 ஆயிருக்கு. பாரோயிங்ஸ். இது வந்து 19,000, 14,000, 19,000 இதெல்லாம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பாரோயிங்ஸ் தான். ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ போனா தான் முடியும். கேஷ் ஃப்ளோ அ மார்ச் மாசத்துக்கு போன வருஷத்த காட்டிலும் 22 காட்டிலும் 23 கூட தான் வந்திருக்கு. ஆனா மைனஸ் ரூ. 1,000 ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில மைனஸ் ரூ. 6,000 போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர்ல வந்து பாருங்க. மார்ச் போன தடவ ரூ. 1,900 இருக்கு. இந்த தடவ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட வந்து ரூ. 6,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில. போன தடவ ரூ. 3,500 இருந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி வந்து ரூ. 1,300 மாறியிருக்கு. சரி, அப்ப இவனுக்கு பணம் எப்படிலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். ரிசீவபிள்ஸ் இன்னும் ரூ. 2,000 பெண்டிங் இருக்கு. இன்வென்டரி ஓகே. இது வந்து அவனுடைய அசெட்லயே இருக்கும். பேயபிள்ஸ் கம்மியா இருக்கு 139 கோடி. லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் எதுவும் இல்ல. வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து மைனஸ்ல 100 இருக்குன்னாக்க, இந்த இது வந்து செட்டில் ஆகும். ரிசீவபிள் செட்டில் ஆகும்போது அவனுக்கு அது கவர் ஆயிரும். ஸோ, இப்ப இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நமக்கு தோணலங்க. இப்ப இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வருவோம். என்ன நடந்திருக்கு? பிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு ரூ. 2,300 ஃபிக்ஸட் அசெட்ஸ் சோல்டு ரூ. 71,00,00,000. இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ்டு ரூ. 600,00,00,000. இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு ரூ. 1,000,00,00,000. அப்ப இங்க 2,500 கோடிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு புது பர்ச்சேஸ் வந்து 600 கோடி எடுத்துட்டான். இங்க ஒரு 500 கோடி எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது அப்ப ஏற்கனவே இருந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து கம்மியாயிருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 0வா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து ரூ. 184 கோடி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்திருக்கு. அப்ப அவனுக்கு அங்கே கிராஸ் ப்ராஃபிட் எடுத்தது போக இந்த 144 கோடி, இங்க ஒரு 500 கோடி. அப்ப ஒரு ரூ. 700 கோடி நம்ம கணக்கு வச்சுக்குவோம். ரூ. 700 கோடி எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் மாத்திரம் வந்திருக்கு.
டிவிடெண்ட் ரிசீவ்டு வேற 30 730 கோடி ரூபா. அதில வந்து என்ன பண்றான், அக்யூசேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 56 கோடி ரூபாய மைனஸ் பண்ணி விடுறான். 730ல வந்து ஒரு 56 போச்சு. 56னாக்கா 50ன்னு வச்சுக்குவோமே. அப்ப கிட்டத்தட்ட 680 கோடி ரூபாயா மாறிருச்சு. அதுக்கப்புறம் அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு 230 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன். இதுக்கான டீட்டெயில் நமக்கு இல்ல. அப்ப 680ல இது ஒரு 280 இது 300ன்னு வச்சுக்குவோம். பாக்கி 380 கோடி ரூபாய் இவனுக்கு எக்ஸ்ட்ராவா கேஷ் வந்திருக்கு. அத வந்து இவன் எப்படி செலவு பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். ரிடெம்ப்ஷன்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அந்த 300 கோடி ரூபால 48 கோடி ரூபாய டிபென்ச்சர்ஸை ரிடெம்ப்ஷன் பண்ணியிருக்கிறான். டிபென்ச்சர்ஸ் கடன் தானே, நம்ம கடன் கொடுத்தவங்க தானே. அதை வந்து என்ன ஷேர் வாங்குற மாதிரி டிபென்ச்சர்ஸ் கடன் பத்திரம் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 7,500 கோடி ரூபா ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லோன் 10,000 கோடி ரூபா கடன் அடைச்சிருக்கிறான். ஸோ இப்போ இதில் ஒரு 3,000 கோடி ரூபா இவனுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது. அப்போ ஏற்கனவே எடுத்து கிராஸ் ப்ராஃபிட்டு இதில் ஒரு 500 கோடி ரூபாய் கிட்டக்க இருந்தது. அந்த இதிலேருந்து 300 கோடி ரூபா இதெல்லாம் சேர்த்து ஒரு 3,000 கோடி ரூபாய்க்கு கிட்டக்க கடனை இது ஆமாம் ரீபேமெண்ட்டு கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஒரு 2,000 கோடி ரூபா. ஆமாம், இவ்வளோ கடன் வச்சுருந்தா அவ்வளோ வரத்தானே செய்யும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு இது டிவிடெண்ட் பெய்டு 750 கோடி. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஏற்கனவே வாங்கின கடனை குறைச்சிருக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பணம் இந்த சைடு சரியாக செலவு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வந்து பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவும் பண்ணியுமே நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட 170 ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ போன வருஷம் அவன் கடன் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணான், கடன் கொடுத்து இது பண்ணியிருக்கிறானன்னா போன தடவை வந்து ரீபேமெண்ட் போக மேற்கொண்டு கூட தான் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின தடவை ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறான், அதனால மைனஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த தடவை ரீபேமெண்ட் நிறைய பண்ணியிருக்கிறான், அதனால மைனஸில் போகல, ஆனால் ப்ளஸில் இருக்குது. அது இது வந்து குறைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது நெட் கேஷ் ஃப்ளோ. இவங்களை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல்ங்கிறதுனால 3 months to 6 months வரைக்கும் இவங்களுடைய சைக்கிள் பீரியடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை வந்து 76 நாள்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை விட்டுருவோம். டெப்டாஸ் டேஸ் பீரியடு பார்த்தோம்னா 4 மாதம் வந்திருக்கு. இன்வென்ட்ரி பீரியடு 6 மாதம் வந்திருக்கு. டேஸ் பேயபிள் வந்து 276. அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே வந்து பார்த்தோம்னா 124 ப்ளஸ் 76 200 நாள் அது வந்து இங்கே மேட்ச் ஆகுது. இதுதான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ பிஸ்னஸ் சைக்கிள் பேமெண்ட்டு ரிசிப்ட்ஸு எல்லாத்துலேயும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு அப்ரிஷியேட்டபுளாக இருக்குது. 14% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவன் பிஸ்னஸை பிக்கப் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்ப்போம். என்ட்ரி எடுக்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர், ஆனுவல் ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். அவசரமே பட வேண்டாம். நம்ம டேர்ன் ஆகுது அப்படின்லாம் அவசரமே பட வேண்டாம். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நான் இப்போ வீக்லி ட்ரெண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களுமே கூட இதை மாதிரி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பார்த்து போட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். இந்த வீக்லி ட்ரெண்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க வீக்லி கேண்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வந்து எப்படி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு நான் போடலை, அது ட்ரெண்ட் பேஸ் போடல, ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டிருக்கிறேன். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரெட் கலர் கோடில் இருக்கும். எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கிறேன்னா, இந்த ஹையிலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த லோ வரைக்கும் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இதுதான் நமக்கு 2019 வச்ச ஹை. இந்த லோ வரைக்கும் போட்டுருக்கேன். ஏன் இந்த ஹையிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இது வந்து ப்ரீவியஸ் லோவை உடச்சி, அதாவது இந்த ட்ரெண்ட் சைக்கிளோட லைனை உடச்சி கீழே இறங்கிருச்சு சைக்கிள். அப்போ இதோட இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அதனால இதிலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ட்ரெண்ட் பேஸ்டாக போடணும்னாக்க இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டுட்டு திருப்பி நான் இங்கே இழுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளெல்லாம் நான் வரல. இங்கே விட்டோம்னா தான் அது சரியாக இருக்கும். அதை நம்ம வந்து இந்த மந்த்லியில் பார்த்தோம்னா வித்தியாசம் தெரியும். மந்த்லியில் பார்த்தோம்னா இங்கேருந்து இப்படியே இந்த இடத்துலையே ரீட்ரேஸ்மெண்ட் இது வந்து ட்ரெண்ட் பேஸ் போட்டால் தான் சரியாக இருக்கும்.
ஆனா, இதெல்லாம் உடைச்சது இங்க தான். இந்த பாயிண்ட் 23 பாயிண்ட்ட ஒட்டி எங்க வந்திருக்கோ, அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து ட்ரெண்ட் பேஸ் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிதல்ல வச்சுக்கிறோம். இதே இது 12 மந்த்ஸ்ல போடுவோம். 12 மந்த்ஸ்ல போட்டோம்னாக்க ஒரே ஸ்ட்ரீப்பா தான் இருக்கு. 12 மந்த்ஸ்ல இங்க பார்த்தீங்களா, இந்த 23%க்கு கீழ வந்திருக்கா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து இத எடுத்திருப்போம். எது? ட்ரெண்ட் பேஸ்க்கு உண்டான ஒரு புல் பேக் ரீட்ரேஸ்மென்ட்டா நம்ம எடுத்திருப்போம். ஸோ, இப்ப நம்ம இப்ப வரைக்கும் நம்ம போட்டது சரின்னு நம்மளால நம்பிக்கை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப இவனோடது குரோத்ல இருக்கான்னா, குரோத்ல இருக்கு. இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சா? இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த சைக்கிள் முடிஞ்சிருக்கான்னா, இந்த லோவ டச் பண்ணும்போது தான் இந்த சைக்கிள் முடிஞ்சிருக்கா? இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இவன் இதோடயே பிசினஸ் நல்லா இருக்குன்னு ரிட்டர்ன் ஆனான்னா, சூப்பர். அது பாட்டு மேல போகட்டும்னு வச்சிரலாம். சரி. இது ஃபியூச்சர்ல எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 1.618க்கு ரூ. 1117. 2.618 1778. அதுக்கப்புறம் 4.23 2800. அப்ப இந்த ஸ்டாக் வந்து இந்த சைக்கிள், இந்த ட்ரெண்டோட சைக்கிள முடிக்கிறதுக்கே ரூ. 2800 வரைக்கும் போவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்மளுடைய புக் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 374 இருக்கு. இப்ப இந்த 374 நம்ம வந்து 4ஆல போடுவோம். 384 இருக்கு. இன்டூ 4 போட்டோம்னா ரூ. 1500 வருது. சரி. செக்டார் பி இதுக்கு மேட்ச் பண்றதுக்காக 384 இன்டூ 5ன்னு போடுவோம். ரூ. 1900 வருது. ஸோ, இப்ப 5ம் இல்ல, இங்க டேலி ஆகல, 4ம் டேலி ஆகல. 4 1/2 தான் டேலி ஆகப்போகுது. 384 இன்டூ 4.5 1728 இதுதான் டேலி ஆகப்போகுது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூ பிரகாரம் இவன் எவ்வளோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 4ன்னு போட்டோம்னா கூட நம்மளுடைய கணக்குலயே போடுவோம். அது அதத்தான் டேலி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. 384 இன்டூ 4ன்னு போட்டோம்னா ரூ. 1500 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரூ. 1500ல நம்ம வந்து ரூ. 1536 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 1536ல ஒரு கோஆர்டினேட்டர போட்டுருவோம். 1536ல ஒரு கோஆர்டினேட் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த லைன். இத உடைச்சுச்சுன்னா 2.618. இது ஹால்ஃப் a வேவ் ஆஃப் த சைக்கிள். அப்ப இதுவரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த இடத்துல வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரெண்ட் பேஸ நம்ம போட்டோம்னு வச்சுக்கங்களேன், இத இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னாக்க, ஹைட் பண்றேன். இத வந்து நான் ஹைட் பண்றேன். இத ஹைட் பண்ணிட்டு, இத ஓப்பன் பண்றோம். கரெக்ட்டா பாருங்களேன், இந்த ட்ரெண்ட்லேருந்து எடுத்தோம்னா, எங்கடா டர்ன் ஆயிருக்குன்னா 1.618ல டர்ன் ஆயிருக்கு பாருங்க. இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இப்ப ட்ரெண்ட் பேஸ்டு இதிலிருந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா 1.618ல டர்ன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அது எக்ஸாக்ட்டா அந்த பிரைஸுக்கே வரல. ஹை வந்து 639ன்னு காட்டுது. ஆனா, இதோட ஹை வந்து 867 வந்திருக்கு. எப்ப 2021ல. அதிலிருந்து கீழ இறங்கியிருக்கு. அப்ப இந்த 1.618 சைக்கிள உடைச்சிருச்சு. அப்ப எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 38.38 0.38 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. இப்ப இதோட இது வந்து இந்த சைடு ரேட் தெரியல பார்த்தீங்களா? அதனால இத வந்து நம்ம வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம். ஸ்டைல்ல போயிட்டு இத வந்து ரைட்டுங்கிறத வந்து சென்டர்ன்னு போடுவோம். சென்டர்ன்னு போட்டா எங்க வருதுன்னு பார்த்துக்குவோம். சென்டர்ன்னு போட்டா இங்க வருது. அதனால லெஃப்ட்ட மாத்திக்குவோம். லெஃப்ட். லெஃப்ட்ல போட்டா ஓரளவுக்காவது நமக்கு தெரியுது. கொஞ்சம் பெருசுபடுத்துனோம்னா, ஓரளவுக்கு தெரியுது. இங்க பார்த்தீங்களா? 3.38 நீங்க இதே மாரியே ட்ரெண்ட் போட்டுக்கங்க. ட்ரெண்ட் போட்டீங்கன்னா, இந்த லோல இருந்து எடுக்கணும். எப்ப 2020 லோல எடுத்து, இந்த ஹை வரைக்கும் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹை அ செப்டம்பர் 2020 ஹை 548 கிட்டக்க வருது. அந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த சைக்கிளோட லோ வரைக்கும் போட்டோம்னாக்க, இது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகும். அப்ப இவன் வந்து எவ்வளவு தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 0.618 உடைச்சுட்டான். உடைச்சிட்டு 5யும் உடைச்சுட்டான். 5 உடைச்சுட்டான்னாக்க, கிட்டத்தட்ட இவன் வந்து 38 வரைக்கும் வந்துட்டான் பாருங்க. 38 டச் பண்ணிட்டான் பாருங்க.
கிட்டத்தட்ட 38 டச் பண்ணிட்டான். 38 எவ்வளவு? 540. இவன் வந்து பாருங்க 540ஆ? 518 நெனைக்கிறேன். 518 நெனைக்கிறேன். சென்டர்லயே வச்சு பார்ப்போம். 518 இல்ல. இப்ப ரைட்ல வைப்போம். ரைட்ல வச்சுட்டு இதோட டைம் பீரியட மாத்துவோம். டைம் பீரியட 1 மந்த்ன்னு போடுவோம். நமக்கு தேவை அந்த 0.8 பாருங்க 516. இந்த 516க்கு 28 528 வரைக்கும் லோ வச்சுட்டான். இதுக்கப்புறம் இவன் உடைச்சு இறங்கினான்னா 2.36 472 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட அவன் இறங்க போறானான்னு தெரியல. 1 மந்த் கேண்டில்ல வச்சிருக்கிறோம். இவன் இதோட ரீட்ரேஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க என்ன பண்ணியிருக்கிறான் 0.38ல தான் ரீட்ரேஸ் ஆயிருக்கிறான். 0.38ஓட ரீட்ரேஸ் ஆயிருக்கிறான். அப்ப இவனும் இங்கேருந்து 0.38ஓட ரீட்ரேஸ் ஆகலாம். ஆனா, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிளியர் கட்டா இந்த மாரி அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். ஒரு 6 மாசம் மேல கூட ஏறட்டும். அத பத்தி இல்ல. கிளியரா ரீட்ரேஸ் ஆயிட்டு திருப்பி வரும்போது நம்ம வாங்கினா போதும். 6 மாசம் ஏறக் கூட போகட்டும். அத பத்தி பிரச்சனை இல்ல. கிளியரா நீங்க நம்ம நெறைய விஷயங்கள வந்து அனாலிசிஸ்ல வந்து 1 டே, 1 ஹவர்லயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இன்னும் பூதாகரமா போற மாரி தெரியும். ஆனா, நம்மல்லாம் வந்து ஒரு ரியல் இன்வெஸ்டரா வரணும் அப்படின்னு சொன்னாக்க, ரியல் இன்வெஸ்டர் வந்து அந்த சின்ன காலகட்டங்கள்ல ஏறி இறங்குற ரூ. 500 ரூ. 1000 பார்க்க மாட்டான். அவன் ரியலா ட்ரெண்ட் வந்துருச்சான்னு பார்ப்பான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து கிளியரா அப்படி போயி 2.36க்கு வருதான்னு பார்ப்போமே! அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகுது? 472 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? 472 கிட்டக்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சைக்கிள் வந்து இந்த இடத்துல முட்டி திரும்புதான்னு பார்ப்போம். 38 வரைக்கும் வந்திருக்கு ஓகே. ஏன் இதுவரைக்கும் வரக்கூடாதா? 475 அந்த ரேஞ்சுக்கு வருதான்னு நம்ம பார்ப்போம். வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா இது நமக்கு இந்த இது இன்னும் பெருசா தான் இருக்கு. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது தான் நல்லது. ஸோ, அதனால இது டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு பாதி ஏறிக்கிட்டு இருக்கும்போதே இறங்கிடுச்சு, நஷ்டமாயிருச்சுன்லாம் நஷ்டத்தில போய்க்கிட்டு இருக்கு. நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்ல. இப்ப நம்ம வீக்லி ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் இன்னும் வந்து வீக்லி ட்ரெண்ட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் குடுக்குற மாரி குடுத்து பாதி ஏறிப்புட்டு திரும்பிருவாய்ங்க. இந்த இத உடைக்கிறதா, இந்த இத உடைச்சிரும் பாருங்க. பாதி ஏறுற மாரி ஏறிட்டு 1 வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பிருவாய்ங்க. நம்ம வந்து மேல ஏறும், மேல ஏறும்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால 3வது குவார்ட்டர் ரிசல்ட்டையும் பார்ப்போம். 4வது குவார்ட்டர் ரிசல்ட்டையும் பார்ப்போம். அவன் டிடிஎம்ம மேட்ச் பண்ணா கூட ப்ரீவியஸ் 53,000 கோடி ரூவா எடுத்திருக்கிறான். டிடிஎம் 49,000 கோடி தான் இருக்கு. டிடிஎம்ம மேட்ச் பண்ணா கூட ப்ரீவியஸ் ரெவென்யூக்கும் இந்த ரெவென்யூக்கும் 4,000 கோடி ரூவா டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம அவசரப்பட்டு இந்த கம்பெனிக்குள்ள என்ட்ரி எடுக்க வேண்டியதில்ல. 3வது குவார்ட்டர், 4வது குவார்ட்டர் ரிசல்ட்ட பார்த்துட்டு, அது வந்து போன ரெவென்யூவ மேட்ச் பண்ற மாரியோ, பீட் பண்ற மாரியோ இருந்ததுன்னா, நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கீழ இறங்கிட்டு தான் ரீசெட் ஆகும். அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இல்ல அந்த கம்பெனி பேர்ல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. இந்த தடவ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் மேல ஏத்தி வுட்றாய்ங்கன்னா, ஏத்தியும் வுடலாம். அவன் அந்த மாரி ஏத்தி வுட்றான்னாக்க, மந்த்லி கேண்டல்லயே அது மாறும். மாறும்போது பார்க்கலாம். இப்ப வீக்லில அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்களேன், இங்க போயிட்டு இந்த இது செல்லிங் பிரஷர் தான் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இங்க வந்துட்டு இவன் இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டா போட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் போட்டுக்கங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல. இந்த இடத்த ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டா போட்டோம்னு வச்சுக்கோங்க. இது இதோட திரும்பணும். அப்படி திரும்புச்சு அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 684ஓட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ அதனால தான் வந்து நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து ரூ. 500 சொச்ச ரூவா இருக்கா, 684ஓட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து உஷாரா பார்த்து என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். இத மாரி கரெக்ட்டா ரீட்ரேஸ்மென்ட்ட போட்டு, கிளீனா வந்து அந்த பிரைஸோட நான் ஹிட் பண்ணிட்டு வெளியில வந்துருவேன். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்லைன்னா, கீழ 472 வரைக்கும் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். 472 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப சந்தோஷம் தான். புக் வேல்யூ 1 மேட்ச் பண்ணாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ, அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு. இது வந்து இன்னமும் நம்மள பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. என்ட்ரி எடுக்கிறவங்க எந்த டைம் ஃப்ரேம்ல போய் என்ட்ரி எடுக்கிறீங்களோ, அந்த டைம் ஃப்ரேம்ல சரியா பார்த்து ரீட்ரேஸ்மென்ட்ட பார்த்து புல் பேக் வந்திருக்கு. புல் பேக்ல மாத்திரம்
நீங்க வந்து புல் பேக் வந்துச்சுன்னா மாத்திரம் என்ட்ரி லைனுக்குள்ள போங்க. அப்பதான் அது ஒரு சின்ன பூஸ்ட் கிடைக்கும். புல் பேக் இல்லாம போக வேண்டியதில்ல. எவ்வளோ வேகமா ஏறுதோ அவ்வளோ வேகமா டபக்குன்னு இறங்கிரும். அதனால புல் பேக் வந்துருச்சா, எந்த டைம் ஃப்ரேம்ல போனாலும் புல் பேக் வந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்க என்ட்ரி எடுத்துக்கங்க. நன்றி நண்பர்களே. இப்ப வந்து 384 இருக்கு. அது வந்து எவ்வளோ தூரம் இறங்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு என்ட்ரி எடுத்துக்கலாங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதனால பார்த்து இத ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உஷாரா ட்ரேட் பண்ணுங்க. மேல மாத்திரம் வந்து நம்ம 1 ஹவர் கேண்டில், 2 ஹவர் 1 டே கேண்டில மாத்திரமே எப்போதுமே பார்க்கக்கூடாது. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப 1 மாசத்துல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்க, ஓரளவுக்கு நம்மளுடைய புரிதல் நமக்கு சரியா வரும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதே மாரி போட்டு எடுத்தோம்னாக்க, இந்த இடம் போயிருக்கு, இந்த இடத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால பார்த்து என்ட்ரி எடுத்துக்கங்க. இதுல எந்த இதுவும் ஆனா கம்பெனி நல்ல கம்பெனி. சூப்பர் கம்பெனி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த வருஷம் இயருக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து யுபிஎல். அ யுபிஎல்ல வந்து போடுவோம். யுபிஎல் போட்டு நம்மளுடைய ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது புரமோட் பண்றதுக்கான ஃபார்முலா இல்ல. இது நம்மளோட இதுக்காக போட்டிருக்குது. யுபிஎல் வந்து ஆனுவலைஸ்டா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 609ல எடுத்தோம்னா 690ன்னு காட்டுது. ஆனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 690 கிட்டக்க தான் நமக்கும் வந்ததுன்னு நெனைக்கிறேன். அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். 678 80 அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. 659ல இது டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா 659ல ரீட்ரேஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷன் காட்டுது. இந்த சைடு என்ன செய்யுது, இது எவ்வளவு எப்ப வேணாலும் அப் ட்ரெண்டா தான் இந்த இது காட்டிக்கிட்டு இருக்கும். கீழ வந்து பார்த்தோம்னாக்க, ரூ. 600க்கு இப்ப தான் கீழ அதுக்கும் கீழ தானே இருக்கு. அதனால லோ என்ட்ரி வந்து நம்மளோட லோ என்ட்ரி 559ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இவைங்க வந்து 609ன்னு இந்த இந்த ஃபார்முலா 609 காட்டுது. இந்த ஃபார்முலா 559 காட்டுது. ஆனா, இந்த 559ங்கிறது இதுக்கும் கீழ இறங்கிட்டு டர்ன் ஆகும்போது தான் வாங்கணும். இல்ல அந்த இடத்துல டர்ன் ஆகும்போதுன்னு இல்ல. ஸோ, அப்ப இதுக்கும் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 559க்கும் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ட பத்தி நான் வேற ஒரு நாள் நான் சொல்றேன். இது ஒரு சயின்ஸ் தான். இது இது ஒரு சயின்ஸ் தான். இந்த 6ஆம் கிளாஸ்ல படிச்ச சயின்ஸ் தான் இதெல்லாம். அத பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கிறேன். இத பத்தி நான் வேற ஒரு நாள், வேற ஒரு வீடியோ சமயம் கிடைக்கும்போது நம்ம எஜுகேஷனலாவே போடுவோம். ஸோ 559க்கு கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. அந்த இடத்துல நம்ம வந்து அதான் நான் 472 வரைக்கும் பார்த்தோமே, அந்த இடத்துல டர்ன் ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதனால நீங்க ஒரு தடவ நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. நன்றி நண்பர்களே!